இனிய வணக்கங்களுடன் அருள் அசோக். இன்றைக்கி +2 ஃபிசிக்ஸில் யூனிட் நம்பர் 6 ரே ஆப்டிக்ஸில் ரிஃப்ராக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் பற்றி பேசியிருப்போம். இப்போ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போதே என்ன சொல்லியிருந்தோம்? பவுன்சிங் பேக் ஆஃப் லைட், தட் இஸ் நோன் அஸ் எ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொன்னோம். அதாவது ஒரு பாலிஷ் சர்ஃபேஸில் ஒரு லைட் ரேஸ் இன்சிடென்ட் ஆகுச்சு அப்படின்னா என்ன பண்ணோம்? ரிஃப்ளெக்ட், அதாவது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் இஸ் நோன் அஸ் அ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அது பார்த்திங்கன்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் சொன்னோம். ஒன்று பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு சர்ஃபேஸ்னு சொல்லி எடுத்துக்கோமே. இப்போ அந்த சர்ஃபேஸில் ஒரு இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டர் ரே அண்ட் நார்மல் டு தி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஆர் கோப்ளானர் அப்படின்னு சொன்னோம். அதாவது தே ஆர் ஆல் இன் சேம் பிளேன், லைன் சேம் பிளேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு லைட் ரேஸ் இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட் ரே, ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ரே அண்ட் தென் நார்மல் டு தி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஆர் கோப்ளானர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐயாவும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ஆர்னு சொல்லி எடுத்திருந்தோம். சரிங்களா? இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். எப்போ அப்படின்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது. சரிங்களா? சேம் அதே கான்செப்டில் தான் நம்ம இங்கே என்ன சொல்ல வரோம்? ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரிஃப்ளெக்ஷனில் ஒரே மீடியம், இப்போ ஏர் மீடியம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏர் மீடியத்தில் லைட் ரேஸ் இன்சிடென்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய இன்சிடென்ட் நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஆனால் இங்கே ரிஃப்ராக்ஷன் சொல்லும்போது லைட் ரேஸ் ஒரு மீடியத்திலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு பாஸ் ஆகும்போது, அதாவது the refraction is passing of light from one optical medium to another optical medium through the boundary. That is known as என்ன சொல்லிக்கலாம்? ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதை தான் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக. இப்போ ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பாசிங் ஆஃப் லைட் ஃப்ரம் ஒன் ஆப்டிக்கல் மீடியம் டு அனதர் ஆப்டிக்கல் மீடியம் த்ரூ எ பவுண்டரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் லோயர் கிளாஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, இல்லை நீங்கள் வீட்டில் கூட செஞ்சு பார்த்துக்கலாம், இந்த மாதிரி பார்த்துருக்கலாம். சரிங்களா? ஒரு டம்ளரில் வாட்டரை ஃபில் பண்ணிக்கிறீங்க. வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு பென்சிலை போட்டோம் அப்படின்னா பென்சில் எப்படி தெரியும் நமக்கு? ஆக்சுவலாக நாம் ஸ்ட்ரைட்டாக பிரேக் ஆகாத பென்சிலாக தான் போட்டிருப்போம். ஆனால் வாட்டருக்குள்ளே இமன்ஸ் பண்ண பிறகு அதை நாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பென்சில் என்ன இருக்கும்? உடஞ்சி போனது மாதிரி தெரியும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ரிஃப்ராக்ஷன். அதாவது இப்போ இந்த கிளாஸ், அதாவது வாட்டர் ஃபில் பண்ண கிளாஸில் ஒரு பென்சிலை போட்டோம் அப்படின்னா அந்த பென்சில் பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா த லைட் பெண்ட்ஸ் இன்வர்ட் பிகாஸ் தி ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் ஸ்லோயர் இன் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? தட் இஸ் நோன் அஸ் அ ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த டயக்ராம்லேயே பாருங்களேன். இப்போ இது என்ன பண்ணியிருக்கேன்? பிளெயின் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வாட்டர் மீடியத்தையும் ஏர் மீடியத்தையும் செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? திஸ் இஸ் அ பிளேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது என்ன பண்ணுறேன்? ஒரு லைட் இன்சிடென்ட் பண்ணுறேன். சரிங்களா? அப்போது எந்த பாயிண்டில் இன்சிடென்ட் ஆகுதோ அதுக்கு என்ன பண்ணுங்க? அதாவது அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு நார்மல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட் இது, தென் நார்மல் லைன் இது. அப்போது இன்சிடென்ட் ரேக்கும் நார்மல் லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னன்னு சொல்லியிருப்போம்? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். தென் இந்த லைட் ரேஸ் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மீடியம் ஒரு லிக்விடே எடுத்துக்கோமே, N2 அப்படிங்கிற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய இன்னொரு மீடியத்தை நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அப்போது லைட் ரேஸ் ஆனது ஏர் மீடியத்தில் இன்னொரு மீடியம், அதாவது ஏர் இல்லாத லிக்விடாக கிளாஸ் மீடியம் என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த கிளாஸ் மீடியத்துக்கு உள்ளே நுழையும் போது அந்த லைட் ரேஸ் என்ன பண்ணுது? ரிஃப்ராக்ட் ஆகுது. அப்போ ரிஃப்ராக்ட் ஆகும்போது அந்த ஆர்டிக்கல், அதாவது என்ன சொல்லலாம், லைட் ரேஸோட பாத் ஜஸ்ட் என்ன பண்ணுது? டீவியேட் ஆகுது. சரிங்களா? அப்படி டீவியேட் ஆகிறதுனால தான் நமக்கு என்ன கிடைக்குது? நம்ம பென்சில் உடைக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அப்போ டீவியேட்னு சொல்லும்போது அப்போ என்ன சொல்லி எடுத்துக்கலாம்? இப்போது இந்த மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஏர் மீடியம் சொல்லி எடுத்துக்கோமே, N1 சொல்லி எடுத்துருக்கோம். இது என்னது? N2 அப்படியே ஒரு லிக்விட் மீடியமாக எடுத்துக்கலாம். அப்போது ஏர் மீடியத்தை பொறுத்தவரை நமக்கு என்ன இருக்கும்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. சரிங்களா? அப்போது வேறு எந்த மீடியத்தை நம்ம கம்பேர் பண்ணாலும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவாக இருக்கும்? 1 விட கிரேட்டராக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அடுத்து இன்னொரு கான்செப்ட், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? லைட்டோட ஸ்பீட்
டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டையும் லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். புரிஞ்சதுங்களா? அது என்ன சொல்லியிருக்கோம், ஒரு மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒன்றை விட இன்க்ரீஸ் ஆக அந்த மீடியத்தில் ப்ரொபகேட் ஆகக்கூடிய லைட் வேவ்ஸ் லைட் சோர்ஸோட ஸ்பீட் ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? இதனால தான் நமக்கு என்ன கிடைக்குது, இந்த பென்சில் பெண்ட் ஆனது மாதிரி தெரியுது. அதே மாதிரி இன்சிடெண்ட் ஆகக்கூடிய இந்த லைட்டு இன்னொரு மீடியத்துக்கு உள்ளே போகும்போது பெண்ட் ஆனது மாதிரி என்ன பண்ணுது, நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ரைட். இப்போது இந்த நார்மல் லைனுக்கும் இந்த இன்சிடெண்ட் ரேக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் என்ன சொல்லியிருந்தோம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். சரிங்களா? அடுத்து அதே இது பார்த்திங்கன்னா இந்த நார்மல் லைனுக்கும் இந்த ரிஃப்ராக்ட் ஆக வச்சு பாருங்கள், இந்த ரிஃப்ராக்ட் ஆகக்கூடிய ரேக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன எடுத்துக்கலாம், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, in a refraction the angle of incidence I in one medium and the angle of refraction R in the other medium are measured with respect to the normal. இந்த நார்மல் லைன் வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த கான்செப்ட்லேருந்து நம்ம என்ன கொண்டு வந்துக்கலாம், லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன சொல்லி சொல்லலாம். சரிங்களா? அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். லா ஆஃப் ரிஃப்ராக்ஷனில் என்ன சொன்னோமோ சேம் கான்செப்ட். ஆனால் அங்கே என்ன சொல்லியிருப்போம், ரிஃப்ளெக்டர் ரேன்னு சொல்லியிருப்போம். அதற்கு பதிலாக இங்கே 2 மீடியம் எடுத்திருப்போம், இன்சிடென்ட் அண்ட் ரிஃப்ராக்டர் ரே. சரிங்களா? ரைட். த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டர் ரே அண்ட் நார்மல் டு தி ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஆர் ஆல் கோப்ளானர். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாருங்கள், திஸ் இஸ் அ இன்சிடென்ட் ரே, திஸ் இஸ் அ நார்மல் லைன், திஸ் இஸ் அ ரிஃப்ராக்டர் ரே. அப்போது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டர் ரே அண்ட் நார்மல் லைன் மூணுமே என்ன பண்ணுது, ஒரே பாயிண்ட் ஒரே பிளேனில் மீட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டர் ரே அண்ட் நார்மல் டு தி ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஆர் கோப்ளானர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒன்றாவது. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் இன்சிடென்ட் ஐ in the first medium to the sine of the angle of refraction R in the second medium is equal to the ratio of refractive index n2 of the second medium to the refractive index n1 of the first medium. எப்படி சொல்லணும் அப்படின்னா, இதை இந்த ஈக்குவேஷனில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். sin I divided by sin R is equal to n2 divided by n1 அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது the ratio of the sine of the angle of incident I in the first medium to the sine of the angle of refraction R in the second medium is equal to the ratio of the refractive index n2 of the second medium to the refractive index of n2 of the first medium. அப்படி என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். இப்போது இந்த செகண்ட் ரூல்ஸுக்கு இன்னொரு நேம் நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இதை நமக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர் ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ ஸ்னெல்ஸ் லா மட்டும் சொல்லி கேட்டாங்கன்னா எதை எழுதிக்கலாம், இது எழுதிக்கலாம். ஸ்னெல்ஸ் லாவை பொறுத்தவரை அது ஈக்குவேஷன்ஸில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், சைன் ஐ டிவைட் பை சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு n2 டிவைட் பை n1. சரிங்களா? இப்போது ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட் ஃபார்மில் ஒரு ரீரைட் பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், n1 ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைட்லையும் சைன் ஆரை ஈக்குவலுக்கு ரைட் சைட்லையும் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா எப்படி எழுத முடியும், n1 sin I is equal to n2 sin R அப்படின்னு சொல்லி எழுத முடியும். புரிஞ்சுதுங்களா? இதை என்ன சொல்லுவாங்க, ஸ்னெல்ஸ் லா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், ஆர் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? இப்போது லைட் ரேஸ் இன்சிடெண்ட்டாக பொறுத்தவரை என்ன பண்ணிக்கலாம், ஒரு சிலது சொல்லிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், திஸ் இஸ் அ இன்சிடென்ட் ரே, திஸ் இஸ் அ ரிஃப்ராக்டர் ரே. அப்போது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன கிடைக்கும், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் இன்சிடென்ட் ரே வர்டிக்கலாக, அதாவது நார்மல் ரேக்கு பேரலாக இருந்தது அப்படின்னா, அதாவது இங்கே கொடுத்துருங்க பாருங்கள், ஃபார் நார்மல் இன்சிடென்ஸ் ஆஃப் லைட் ஆன் அ சர்ஃபேஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் 0. அப்போது நார்மல் லைனோட டைரக்ஷனில் இன்சிடென்ட் ரே இருந்தது அப்படின்னா தட் இஸ் வேல்யூ இஸ் த இன்சிடென்ட் ஆங்கிள் இஸ் 0 அப்படின்னு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு ரிஃப்ராக்ஷன். இப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? அப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படிங்கிறது எப்படி சொல்லிக்கலாம்,
த ஆங்கிள் பிட்வீன் தி இன்சிடென்ட் அண்ட் டீவியேட்டட் லைட். அதாவது என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், இப்போது திஸ் இஸ் அ இன்சிடென்ட் லைட். ஓகேங்களா. டைரக்ட் ரேன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், லைட் ரேஸ் இந்த மாதிரி டைரெக்டாக வந்திருக்கணும். ஓகேங்களா. ரைட். ஆனால் இங்கே லைட் ரேஸ் என்ன பண்ணல, டைரெக்டாக நமக்கு ஃப்ளோ ஆகலை. என்ன காரணம், ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு லைட் ரே பாஸ் ஆகிறதுனால த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் டிஃபர். ஸோ என்ன இருக்கும், லைட்டோட ஸ்பீட் வேரி ஆகும். வேரி ஆகிறதுனால தான் லைட்டோட பாத் என்ன பண்ணுது, சேஞ்ச் ஆகுது. அப்போ டீவியேட் ஆகுது. அப்போ இந்த எவ்வளோ டீவியேட் ஆகுது, அதாவது ஒரிஜினல் பாத்துலேருந்து லைட் ரேஸ் எவ்வளோ டீவியேட் ஆகுது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறத என்ன சொல்லியிருக்கோம், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் தி, அதுதான் இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். ஓகேங்களா. த ஆங்கிள் பிட்வீன் தி டீவியேட்டட் லைட், இன்சிடென்ட் அண்ட் டீவியேட்டட் லைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ரைட். இப்போது இதை என்ன பண்ணலாம், ஒரு 2 டைப்பாக நம்ம பார்க்கலாம். அதாவது அக்கார்டிங் டு தி டைப்ஸ் ஆஃப் மீடியத்தை பொறுத்து இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்ஸ் எப்படி இருக்கும், டியூ டு ரிஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன், த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இஸ் ஆங்கிள் பிட்வீன் தி இன்சிடென்ட் அண்ட் டீவியேட்டட் லைட்னு சொல்லிட்டோம். வென் லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ரேரர் டு டென்சர் மீடியம் எடுத்துக்கோமே. இப்போது திஸ் இஸ் அ இன்சிடென்ட் ரே. ஓகேவா. திஸ் இஸ் அ ரிஃப்ராக்டர் ரே. திஸ் மீடியம் இஸ் ஏர் மீடியம் N1 சொல்லி எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் N2 இஸ் அ டென்சர் மீடியம். டென்சர் அப்படின்னா ஒரு லிக்விட் வாட்டர் மீடியமே எடுத்துக்கலாமே. அப்போது லைட் ரேஸ் ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியத்துக்கு போச்சு அப்படின்னா, ரிஃப்ராக்ட் ஆகுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், இட் டீவியேட்ஸ் டுவர்ட்ஸ் நார்மல். ஓகேங்களா. அதாவது இன்சிடென்ட் ரே என்ன பண்ணுது, ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியத்துக்கு ப்ராபகேட் ஆகுச்சு அப்படின்னா, அந்த டென்சர் மீடியத்துக்கு ப்ராபகேட் ஆகக்கூடிய லைட் ரே என்ன பண்ணியிருக்கோம், இட் டீவியேட்ஸ் ஃப்ரம் என்ன சொல்லலாம், இட் டீவியேட்ஸ் டுவர்ட்ஸ் தி நார்மல் லைன். ஓகேவா. நார்மல் லைனுக்கு ஓரமாக என்ன பண்ணியிருக்கோம், நார்மல் லைனை நோக்கி ரிஃப்ராக்டர் ரே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்போ இதுதான் ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட். அதாவது இப்போ இதுக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோமே. எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம், திஸ் இஸ் இன்சிடென்ட் ரே, திஸ் இஸ் ஸ்ட்ரைட் லைன். அதாவது இந்த இடமும் ஏர் மீடியமாக இருந்துச்சு அப்படின்னு லைட் ரே என்ன பண்ணும், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிருக்கும். இப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும்னா இப்போ எவ்வளோ ஆங்கிள் டீவியேட், அதாவது ரிஃப்ராக்டர் ரே. அப்போது ரிஃப்ராக்டர் ரேலேருந்து எவ்வளோ ஆங்கிள் டீவியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கணும் நமக்கு என்ன தெரியும், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். சரிங்களா. அப்போ இந்த ஆங்கிளும் என்னது, ஈக்குவல். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் அப்போ என்னோட டோட்டல் ஆங்கிள் ஐன்னு சொல்லி எடுத்துக்கோமா. அப்போ இதனோட ஆங்கிளும் ஈக்குவல். ஓகேங்களா. அப்போது இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர் தெரியுங்களா. அப்போ டோட்டல் ஆங்கிள்லேருந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சி போயிடும், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கிடச்சிடும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு, அப்போ டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ ஐ, நமக்கு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் எவ்வளோ ஆர். அப்போது என்ன எழுதிக்கலாம், டி இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு ரிஃப்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா, வென் லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ரேரர் டு டென்சர் மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா த லைட் டீவியேட்ஸ் டுவர்ட்ஸ் தி நார்மல் லைன். புரிஞ்சுதுங்களா. அதாவது ரேரர் டு டென்சர் மீடியத்துக்கு லைட் ரேஸ் டீவியேட் ஆகுச்சு அப்படின்னா அப்போ டீவியேட் ஆகக்கூடிய ரே நார்மல் லைனுக்கு டுவர்ட்ஸாக என்ன பண்ணியிருக்கோம், மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, டி இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லி எழுத முடியும். சரிங்களா. இப்போ இது செகண்ட் கேஸ் எடுத்துக்கோமே, எப்படி எடுத்துக்கலாம்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். எப்படி எடுத்துக்கலாம்னா, டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் லைட் ரேஸ் ட்ராவல் ஆகுச்சு அப்படின்னா, அதாவது இந்த டயக்ராமில் பாருங்கள், இப்போ லைட் ரேஸ் என்ன பண்ணுது, டென்சர் மீடியம். இப்போ இதவே எடுத்துக்கோமே. ஓகேங்களா. திஸ் இஸ் அ டென்சர் மீடியம், திஸ் இஸ் அ ரேரர் மீடியம் சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதை ஒரு லிக்விட் மீடியமாகவும் இதை என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கேஸ் மீடியமாக எடுத்துக்கலாமே. இப்போ இந்த மீடியத்துலேருந்து லைட் ரேஸ் இன்சிடென்ட் ஆகுச்சு அப்படின்னா ரிஃப்ராக்ட் ஆகக்கூடிய ரே எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் டீவியேட்ஸ் அவே ஃப்ரம் தி நார்மல் லைன். ஓகேங்களா. இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட் ரே என்ன சொல்லலாம், டென்சர் டு ரேரர் மீடியமாக இருந்தது அப்படின்னா என்ன இருக்கும், நார்மல் லைன், அதாவது ரிஃப்ராக்ட் ஆகக்கூடிய லைட் ரே நார்மல் லைன்லேருந்து டீவியேட்ஸ் அவே ஃப்ரம் தி, நான் என்ன சொல்லலாம், டீவியேட் அவே ஃப்ரம் தி நார்மல் லைன், அதாவது நார்மல் லைனை விட்டு என்ன பண்ணியிருக்கோம், விலகி போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா.
ரைட். இப்போ இந்த கேஸை பொறுத்தவரை ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை என்ன சொல்லியிருக்கோம்? திஸ் இஸ் இன்சிடென்ட் ரிஃப்ராக்டட் ரே. இப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னென்னு தெரியும் நமக்கு? அப்போது டைரக்ட் ரே தானே, இன்சிடென்ட் ரே தான். அப்போ இன்சிடென்ட் ரே என்ன பண்ணுவோம்? டேரெக்டாக இந்த மாதிரி தான் போகும். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐனா அப்போ இதனோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன இருக்கும்? ஐன்னு சொல்லி கொடுத்துருவோமா? அப்போ இதோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்போது இதனோட ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ டோட்டல் ஆங்கிள் என்னது? ஆர். அப்போ நமக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? டி. சரிங்களா? அப்போது டோட்டல் ஆங்கிள்லேருந்து இந்த ஆங்கிளை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் அ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படிங்கமா கண்டுபிடிச்ச முடியுங்களா? ரைட், பாருங்கள். அப்போது டி இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு சொல்லி எழுத முடியும். புரிஞ்சுதுங்களா? இது என்ன பண்ணியிருக்காங்க? த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். அப்போது இந்த ஃபஸ்ட்டு கேஸை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்கோம்? லைட் ரேஸ் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ரேரர் டு டென்சர் மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் என்னவாக இருக்கும்? டி இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஆர். அதாவது நார்மல் லைனுக்கு டுவர்ட்ஸாக டீவியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அதே இது டென்சர் டு ரேரர் மீடியமாக இருந்தது அப்படின்னா, அதாவது லைட்ஸ் ட்ராவல்ஸ் ஃப்ரம் டென்சர் டு ரேரர் மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா இட் டீவியேட்ஸ் அவே ஃப்ரம் நார்மல் லைன். அப்போது இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டி இஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கோம்? ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சதுன்னு நம்புகிறேன். ரைட். இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய மிக மிக முக்கியமான 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதாவது லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் தான் என்ன சொல்லி எழுதியிருக்கோம்? ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கால்ட் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தேர்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு ரிஃப்ராக்ஷன். அதாவது லைட் ரேஸ், அதாவது இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட் ரே என்ன டைப் ஆஃப் மீடியம், அதாவது ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம் பாஸ் ஆகுதா, டென்சர் டு ரேரர் மீடியம் பாஸ் ஆகுதா அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணணும்? ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் நாம் கண்டுபிடிச்சிக்கணும். புரிஞ்சுதுங்களா? ரைட். இந்த டாப்பிக்கில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.